அரசியலில் உங்களோடு இருப்பவர்கள் எத்தனை பேர் என்பதை நிர்ணயிப்பது தேர்தல் முடிந்த பிறகுதான். ஆனா இளைஞர்களின் ஒரு கனவாக, ஒரு லட்சிய பிம்பமாக விஜய் இருக்காருல்ல? இல்ல, அதை இப்போ விஜய குறையே சொல்லலீங்க. அவர் செய்ய வேண்டியது, நான் அடுத்த முதல்வர் என்று எண்ணினால், அப்படிதான் நினைக்கிறாரு. அப்படி எண்ணினால் மக்கள் நல கூட்டணிக்கு என்ன கதி ஏற்பட்டதோ, என்ன முடிவு ஏற்பட்டதோ அது ஏற்படும். ஏன் எதிர்மறையா சொல்றீங்க? இல்லைங்க, அதுதான் உண்மை. அதாவது நீங்க அவரு முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாரு, அதேதான் மக்கள் நல கூட்டணி மாதிரி தோத்து போவேன்னு சொல்றீங்க. இல்லைங்க, முதல்வர் ஆகணும்னு நினைச்சா அதுக்கு உண்டான பேசிக் நீங்க எல்லாம் சொல்லல. நீங்க சும்மா வெறும் கூட்டத்தை வச்சு கூட்டி பார்த்து ஏதோ சொல்றது, நான் காசே கொடுக்கல, இவ்வளவு பேர் வந்தாங்க, நாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தணும், ஆசை 60னா மோகம் 30னா, ஆக மொத்தம் 90னா. ஒரு பொண்ணை ஒரு பையன் காதலிக்கிறான்னா எதை கொண்டு வந்து கொடுப்பான்றது சொல்ல முடியாது. ஆயுள் முழுதும் அது கொடுப்பானா? திருமணமான பிற்பாடு அப்படி நடந்துக்குவானா? கடைசி வரையும் வாழ்க்கை அவளோட இப்படி இருக்குமா? இதெல்லாம் நம்ம யதார்த்தமான உண்மையை பேசணும். அவருடைய அரசியலில் நிலைக்க வேண்டுமானால் வெற்றி பெற கட்சிகளோடு கூட்டணி அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அவங்க யாரா இருக்கட்டும், வெற்றி பெறக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு நின்றால் அவர் எதிர்கட்சி தலைவராவது நிச்சயம், அல்லது துணை முதல்வராவது நிச்சயம். ஆனால் எந்த காரணத்துக்கும் முதல்வராக முடியாது. நம்பர் 1. எந்த காலம் தெரியுமா? இல்ல, இந்த 2026 எலெக்ஷன்ல முதல்வர் என்று அவர் நினைத்து என்ன திட்டம் போட்டாலும் அடியோடு போய்விடும்.